அனைவருக்கும் வணக்கம். நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இன்றைக்கி சரஸ்வதியோட சாரீ வந்து எப்படி கலரிங் பண்ணலாம், என்ன மாதிரி ஒயிட் கலர் சாரீ ஷேடிங்ஸில் எடுத்துகிட்டு வந்து நம்ம காட்டலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டட் வீடியோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டவுட், சின்ன சின்ன டிப்ஸ் எதுனாலுமே உங்களுக்கு வந்து அது கிடைக்கும், கிளியர் ஆகும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டு பதிவில் வந்து கணேஷா மினியேச்சர் பெயிண்டிங் வந்து பார்த்துருந்தோங்க. எனக்கு அந்த பதிவு பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட ரிசல்ட் வந்து என் கையில் வச்சு பார்க்குறப்ப சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, பார்க்காதவங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் அப்படின்னா, நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா விநாயகரோட மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம். வேறு தஞ்சாவூர் பெயிண்டிங் சம்மந்தமானது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப் சர்ச் பாரில் வந்து நம்ம Tamil Arts அப்படின்ற சேனல் நேம் கொடுத்துட்டு ஸ்பேஸ் நீங்கள் என்ன டாபிக் வேணுமோ, சாரீனா சாரீ, இல்லை தோத்தி அல்லது ஃபேஸ், ஹேண்ட்ஸ், இந்த மாதிரி என்ன டாபிக் வேணுமோ அந்த கீவேர்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நேம் ஸ்பேஸ் டாபிக் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஹோம் பேஜ்லேயே யூடியூப் சர்ச்லேயே நம்மளோட வீடியோ வந்து தேடாமல் ஈஸியாக கிடச்சிருங்க. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு தேடி பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். இந்த சரஸ்வதி சாரியில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சிக்ஸ் பாக்ஸஸ் வந்து எடுத்திருக்கேங்க. 1 இன்ச்சுக்கு 1 இன்ச், அதாவது 1 இன்ச்சுக்கு எடுத்து போடுறப்ப இந்த சரஸ்வதி பார்த்தீங்க அப்படின்னா 12/15 போர்டு சைஸில் வந்து கரெக்டாக செட் ஆகும். போர்டு சைஸ் மாறுறப்ப அந்த பாக்ஸஸோட சைஸும் வந்து சேஞ்ச் ஆகுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர்ஸை போட்டுட்டு அப்புறம் நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ பென்சில் ஸ்கெட்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலை மடக்கிட்டு இன்னொரு காலை கீழே வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மடக்கின காலோட பாதத்துக்கும் மேல் பக்கமாக இந்த கால் மேலே வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்க வீணையை வச்சு பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடுப்பு பகுதிக்கிட்ட வர அந்த ஏரியாலாம் வந்து வீணையில் மறைஞ்சிரும். ஸோ நம்ம அதுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸிங் தேவையில்லை. நம்ம ரிமைனிங் வந்து கால் மடங்கி இந்த பக்கம் தெரிகிறதுக்கும் தொங்க விட்டுருக்க காலுக்கும் கீழே தொங்குற வந்து அந்த சாரியோட ஃப்ளீட்ஸுக்கும் சேர்த்து மட்டும்தான் நம்ம வந்து கலரிங் வந்து கரெக்டாக பார்க்கணுங்க. இப்போ நம்ம வந்து பென்சில் ஸ்கெட்ச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த பென்சிலில் இருக்கிற அந்த மார்க்கிங்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ஏரியாலாம் எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். அதை மட்டும் வச்சுட்டு நம்ம பேஸ் கலர் கொடுக்கலாங்க. பேஸ் கலர் வந்து நான் போஸ்டர் ஒயிட் வந்து டேரெக்டாக எடுத்து கொடுக்குறேன். நம்பர் 2, 3 ப்ரஷ் வந்து பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து க்ரோம் எல்லோ எடுத்துகிட்டு நான் பார்டர் ஏரியாவுக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. நம்ம வந்து கோல்டு வந்து இதை வந்து கோல்டு ஃபாயில் ஒர்க்கில் வந்து காமிச்சிக்கலாம் கலரிங்லாம், அந்த பார்டரிங் க்ரோம் எல்லோ கலர்ஸ்க்கு மட்டும். அப்படி இல்லை நம்ம கலரிங்லேயே கொடுக்குறோம் அப்படின்னா இதே போல் க்ரோம் எல்லோ கொடுக்கலாம். சில பேர் வந்து சாரியை கம்ப்ளீட்டாக கலரில் காட்டுவாங்க. சில பேர் பார்டர் மட்டும் வந்து கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் சாரீ ஃபுல்லாகவே வந்து கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபாயில் மேலே கலரிங் வச்சு பண்ணுவாங்க. அது வந்து அவங்கவுங்க ரெக்குயர்மெண்ட் பொறுத்து அந்த டிசைன் எவ்வளோக்கு எவ்வளோ மாறுதோ அந்த அளவுக்கு வந்து பெயிண்டிங்கோட ரேஞ்சும் மாறுங்க. பெயிண்டிங்கோட காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் கொடுக்குறோமோ, கோல்டு ஃபாயில் ஒர்க் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பெயிண்டிங்கோட ரேஞ்சு வந்து மாறும். இப்போ வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பர்ஷியன் ப்ளூவில் வந்து தண்ணியை கலந்துட்டு லைட்டாக எங்கெங்கெல்லாம் நமக்கு ஷேட் வேணுமோ அந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அதாவது இது வந்து மார்க்கிங், பேசிக் மார்க்கிங். இப்போ வந்து நம்ம திரும்பவும் என்ன பண்ணுறோன்னா பர்ஷியன் ப்ளூவில் வந்து தண்ணி கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கலந்துட்டு கொஞ்சம் அகலமாக பெரிய ப்ரஷ்ஷாக எடுத்துக்கலாம். டூலே வந்து கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷேடிங்ஸை வந்து ஒரு பக்கத்துக்காக வந்து எடுத்து விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சாரீ ஷேடிங்ஸ் வந்து ரெட் கலர் சாரீ கொடுத்துருக்கோம். அதில் கொடுத்தது போலே தான் நம்ம இதுலேயும் கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம ப்ளூ கலரில் யூஸ் பண்ணி கொடுக்குறோங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதை வந்து ப்ரெஷ்ஷை நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம ஷேட் கொடுக்குறப்ப, நம்ம லைன் கொடுக்குறப்ப வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ப்ரெஷ்ஷை வந்து மேல் பக்கமாக தூக்கி பிடிச்ச மாதிரி அந்த டிப் மட்டும் படுற மாதிரி நம்ம பண்ணணும். ஷேடிங்ஸ் கொடுக்குறப்ப ப்ரெஷ்ஷை வந்து நல்லா ப்ரெஸ் கொடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஷேடிங் வந்து நல்லா க்ளீனாக கிடைக்கும். அந்த பிசுறு வந்து அதிகம் இல்லாமல். அப்படி பிசுறு வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒயிட் கலரே எடுத்து அந்த பேஸ் கலர் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எடுத்து அந்த இடத்துல வந்து அகைன் அப்ளை பண்ணி கொஞ்சம் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து தேவையில்லாத இடத்துல வந்துருச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா
இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஷேடிங்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ லைட்டாக ட்ரை பண்ண விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறமா பர்ஷியன் ப்ளூவை வந்து டார்க்காக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லைனிங் மாதிரி கொடுக்கணுங்க. டிப்பில் மட்டும் பட்டு இது வந்து நம்ம ப்ரெஸ் கொடுக்கக்கூடாது. ரொம்ப டார்க்காகவும் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது பெயிண்ட்டு. அந்தளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துருந்த ஷேடிங்ஸ் மேலேயே வந்து நம்ம ஒரு லைனிங் வந்து கொடுத்துட்டு வரோம். அதாவது ஒரு பக்கமாக கொடுத்துட்டு வரணுங்க, சென்டராக கொடுக்கக்கூடாது. ஒரு பக்கமாக நம்ம கொடுத்த ஷேடிங்ஸ்க்கு ஒரு கார்னராக வந்து அதை சப்போர்ட் பண்ணி நம்ம அந்த லைன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாரியோட மடிப்பு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருங்க. இதே போல் கம்ப்ளீட்டாக நம்ம சாரீ ஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மடிப்பு பகுதியில் வரப்போ அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல, அதாவது சாரீ எண்ட் ஆகுது பார்த்திங்களா காலை ஒட்டி, அந்த இடத்துல வந்து ஃபுல் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செப்பரேட் பண்ணி சாரீக்கு உள்பகுதியில் கட் ஆகிற ஏரியாவுக்கு வந்து ஒரு லைன் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகணும். அது ஸ்மூத்தாக எண்ட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா அப்படி மேலே தூக்கி எடுத்துடணுங்க. அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஃபைன் லைனாக கிடைக்கும், ஷார்ப்பாக கிடைக்கும் நமக்கு அந்த லைனோட ஃப்ளோ. அவ்வளோதாங்க. இதே போல் அந்த ஃப்ளீட்ஸ் ஏரியாவுக்கும் வந்து நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் போட்டுட்ருக்க ஏரியாலாம் வந்து வீணை வச்சு மறைச்சிருவாங்க. ஸோ நம்ம அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அந்த கால் மேலே வந்து வீணை வச்சுருவாங்க, வச்சுட்டு அவங்க சைடில் தூக்கி வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடுப்புக்கு மேல் பகுதி ஃபுல்லாக அதில் வந்து மறைஞ்சிரும். ஒரு பக்கம் மட்டும்தான் கார்னராக நமக்கு தெரியும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லைனிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ பார்டர் ஏரியாவுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுக்கலாம். பார்டர் ஏரியா கொடுக்குறப்போ கிரிம்சன் ரெட்டில் வந்து லைனிங் எடுத்துக்கலாம். கிரிம்சன் ரெட்டில் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து எங்கெல்லாம் பார்டர் இருக்கோ அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நான் லைனிங் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் வந்து நம்பர் 2 பெரிய பிக்சருக்கெலாம் வந்து நம்பர் 2லேயே நான் வந்து லைனிங் கொடுத்துருவேன். 000 கொடுக்குறது தான் ஆனால் பெஸ்ட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் லைனிங் கொடுக்குறதெல்லாம் வந்து 2ல் கொடுக்குறேன். அப்புறம் இன்னர் லைனிங் கொடுக்குறப்ப வந்து நான் 000 ப்ரஷ்ஷே எடுத்துப்பேன். இதோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த கால் பகுதிக்கு ஃபைனாக கொடுக்குற ஏரியாவுக்கெல்லாம் இந்த 000 ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்டர் உள்பக்கமாக வந்து ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா டிசைன்ஸு, அந்த உள்பக்கமாக கொடுக்க போகிற டிசைன்ஸுக்கும் நம்ம அதே போல் அதுக்கும் முன்னாடி இப்போ நம்ம வந்து சாரியோட பாடி ஏரியா இருக்குது இல்லைங்களா, அந்த சாரியோட இன்சைடு உள்ள எல்லா இடத்துலையும் டிசைன் கொடுத்துக்கலாம். ஒரு நல்ல ரவுண்டு கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து குட்டி குட்டியாக 3 டாட் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்டருக்குள்ளே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாங்க. 000 ப்ரஷ்லேயே எடுத்துகிட்டு இந்த மாதிரி சும்மா ஏதோ ஒரு நெளிவு கொடுத்துட்டு அது உள்ளுக்குள்ளே கொடுக்குற அந்த டிசைனை மட்டும் நம்ம மாற்றிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே இதை யூஸ் பண்ணி வேறு ஒரு டிசைன் போட்டிருந்தோம். இப்போ அதே அந்த எஸ் டிசைனை யூஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம வேறு ஒரு டிசைன் கொடுத்துட்ருக்கோம். ஒரு லீஃப் மாதிரி அந்த எஸ் டிசைனை மாற்றி விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பூ இருக்கிற மாதிரி பாதி பூ தெரிகிற மாதிரி அது வந்து ஒரு ரவுண்ட் கொடுத்துருக்கோங்க. இதே போல் நம்ம பார்டர் இருக்கிற எல்லா ஏரியாலையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதோட நம்மளோட டிசைன்ஸ் வந்து முடிஞ்சிருங்க. உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுத்துருந்த சாரீ பேட்டர்ன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. வேறு ஏதாவது நீங்கள் ஃபீட்பேக் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்க மேக்ஸிமம் டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வீடியோவாக எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து மிக்ஸ் ஆகலாம். ஒன்று கண்டிப்பாக ஒரு நாள் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க, சரிங்களா? நம்ம மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி.